இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம ஒவ்வொன்றாக தியானித்து வந்தோம். இந்த நாளிலும் கூட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே பரிகாரியாகிய கர்த்தர். லார்ட் இஸ் அவர் ப்ரொடெக்டர், லார்ட் இஸ் அவர் லைஃப் சேவர். ஆண்டவர் நமக்கு ஒரு பரிகாரியா இருந்து நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். எப்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். ஆண்டவர் நமக்காக அவர் பரிகாரியா இருக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எனவே தான் வேத வசனம் சொல்கிறது, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். எகிப்தியருக்கு மேல வந்ததான எந்த காரியம் உன் மேல வராது, உனக்கு நான் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய மேலான பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவர்களாய் கூட காணப்பட வேண்டும். நோவாவினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகம் முழுவதுமே அழிந்து போனது. ஆனால் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? நோவா கர்த்தருக்கேற்றபடி நடந்தார். அது மாத்திரமல்ல, நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. ஏன் காக்கப்பட்டது? நோவா செய்த பேழை நிமித்தமாக நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. ஒருவேளை அது வரைக்கும் நோவா உத்தமனாய் நடந்திருக்கலாம். ஆண்டவர் இப்படியாக ஒரு பேழையை செய்ய சொன்ன பிற்பாடு, ஆண்டவரை இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி நோவா கீழ்ப்படியாமல் போயிருந்தால் நோவாவினுடைய குடும்பமும் இந்த நேரத்தில் அழிந்து போயிருக்கிறோம். ஆனால் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டதற்கு என்ன அடையாளம்? நோவாவின் கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் திகழ்கிறது. நோவா கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் மொத்த குடும்பமும் காக்கப்பட்டது. அந்த பேழையை அவர் செய்தது நிமித்தமாய், ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தது நிமித்தமாய் ஒரு பெரிய பாதுகாவல், ஒரு பெரிய கிருபை கர்த்தருடைய கண்களில் கிடைத்து நோவாவின் குடும்பத்திற்கு கர்த்தர் பரிகாரியா இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மால் ஏன் அநேக நேரத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்கிறதான ஒரு உணர்வு ஏன் வருகிறது? ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறதுனால, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் உணராமல் போகிறதுனால. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு குடும்பமானது ஆண்டவருடைய இரத்த கோட்டைகளாக காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் உள்ள காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வீணான செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும், மருத்துவ செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டுமானால் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி அணைக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் செட்டையின் நிலையிலே பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் எப்போது நடக்கும்? குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அதன்படி நடக்கும்போது அந்த குடும்பமானது நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல ஒவ்வொருவருடைய குடும்பமும் கர்த்தருடைய செட்டையின் நிலையிலே நிச்சயமாய் காக்கப்படும். அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஒருவேளை நோவா யோசித்திருக்கலாம், அநேகர் அவரை பார்த்து சொல்லும் போது, கேலி செய்யும் போது அவர் அந்த காரியத்திலிருந்து பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் கடைசி வரை கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு இந்த கடைசி வரை கீழ்ப்படிதல் நம்மிடத்துல காணப்படுகிறதா? ஒரு நிமிஷம் கீழ்ப்படுகிறோம், ஒரு நாள் கீழ்ப்படுகிறோம், ஒரு வாரம் கீழ்ப்படுகிறோம். ஆனால் கடைசி வரை, இறுதி வரை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படும். ரட்சிப்பின் அனுபவம் கடைசி வரைக்கும் நமக்கு வேண்டும். கீழ்ப்படிதலின் அனுபவம் கடைசி வரைக்கும் நமக்கு வேண்டும். இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். மேலான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி வைத்திருந்தான ஆசீர்வாதங்களை நாமும் சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, எனவே இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்களின் மழை நமக்கு பொழிய வேண்டுமானால் நாமும் கூட ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவர்களாய் கூட காணப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவராய் கூட காணப்படுகிறார். நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குறார். இதெல்லாம் எப்போது நடக்கிறது? கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும் போது அவர் நமக்கு பரிகாரியாய் நிற்கிறார். நம்மை சூழ எது வந்தாலும், இரவின் பயங்கரத்திற்கும் பகலின் அம்புக்கும் எப்படிப்பட்டதான சூழலை வந்தாலும் எதற்கும் நாம் பயப்படாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பெரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்.
இருக்கிறவராய் கூட காணப்படுகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எப்போது? அவருடைய வசனத்தை அனுப்பி தப்புவிக்கிறாராம். அவருடைய வசனத்தை நாம் கேட்கும் போது, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நம்மை காக்கிறவராய், நம்மை தப்புவிக்கிறவராய், நமக்கு பரிகாரியாய் ஆண்டவர் நிற்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். நோவாவின் குடும்பம் கீழ்ப்படிந்ததினால் காக்கப்பட்டது போல இன்னைக்கு நாமும் கூட நமக்கென்று எதிராக வருகிறதான எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து காக்கப்பட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். தேவன் நாம இந்த வார்த்தைகளின் மூலமா நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் நிமித்தமாய் உண்டாகிறதான ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு பரிகாரியா இருந்து எங்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறதான தெய்வீக பாதுகாப்பை எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். சுவாமி அப்பா, நீர் அப்படி பெரிதான கிருபைகளை எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு குடும்பங்களை நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிதல் உள்ள எண்ணத்தை கொடுங்க. கடைசி வரை கீழ்ப்படுகிறதான ஒரு எண்ணத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேஷன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை